actor Vijay himself is being handled correct by many people. yes இப்போ அங்க இருந்து பாலிடிக்ஸ் வந்தார். பாலிடிக்ஸ் வந்தா who is handling him here? சினிமால அவர் 10 பவுன்சர் 20 பவுன்சர் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அடிப்பாரு. இங்கே ஒரு 10 பவுன்சர் இல்லாம வெளியிலேயே வர முடியாது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு திரை கிழிஞ்சிருச்சு. மணிப்பூர்ல நடக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்க பிரேயர் பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க. இஸ்ரேல்ல நடக்கிறதுக்கு பாலஸ்தீன்ல நடக்கிறதுக்குலாம் இங்க பிரேயர் பண்ணா அப்ப நம்ம கரூர்ல இருக்கிற அவன் தற்குறியாவே இருக்கட்டும், நீ அவன் படிக்கல உண்மைதான். நீங்க வந்து திராவிட சிந்தனை குஞ்சுகள்னா அவன் திராவிட தற்குறி குஞ்சுகள். பட் எல்லாமே நம்ம குஞ்சுகள் தானே. அது சரி. இந்த சொசைட்டி ஃபிராக்சர் ஆகி உடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். யாருக்கு பெரிய ஐடி? ஃபர்ஸ்ட் வீக்கர் செக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் women. ஆமா. நான் என்ன நினைக்கிறேன், this is a big calling for wake up call for everybody that we have to find out what has happened. விஜய் ஒரு சொப்பன சுந்தரியாக ட்ரை பண்றாங்க. அது நீங்க தான் சொல்லுங்க. அந்த பள்ளி கல்வித்துறையில இருந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த அதை நானும் பார்த்தேன். அதுல காலையில இருந்து ஒரு மாநாடு மாதிரி எல்லா ஸ்கூல் சில்ட்ரனையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. பல உங்களை மாதிரி பல பேர் படிச்சு மேல வந்தவங்க எல்லாத்தையும் காமிச்சாங்க. கடைசியிலான ஹைலைட் ஆனது இது, இந்த சினிமா டைரக்டர்ஸை கூட்டிட்டு வந்து சிவகார்த்திகேயன், வெற்றிமாறன், மிஷ்கின் இவங்க வந்து பேசுறது தான் அவங்க பேசுறது தப்புன்னு நான் சொல்லல. சரி, அவங்க நல்லா தான் பேசினாங்க. அவங்களுக்கு கூடிய புரிதலுக்கு அவங்க, ஆனா அதுதான் ஹைலைட் ஆகும். அதனால நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னா கூட சினிமாக்காரங்களை வச்சுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இல்ல நீங்க வந்து எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும் அவங்கள வந்து ஈஸியா நீங்க சைட் லைன் பண்ணணும்னா பக்கத்துல ஒரு சினிமாக்காரங்களை கொண்டு வச்சீங்கன்னா மேட்டர் க்ளோஸ். நீங்க வந்து பெரிய அறிவாளிகள் சிந்தனையாளர்கள்லாம் பேசுறதுக்கு இருப்பாங்க கூட்டத்துல, அவங்களுக்கு முன்னாடி குஷ்புவும் வந்திருப்பாங்க. குஷ்பு பேசி இறங்கி போன பிறகு கூட்டம் போயிடும். காலி சேரை பார்த்து தான் அவங்க பேசணும். காரணம் என்னன்னா, நாம் அறிவாளிகளா இருந்தாலும் நம்ம ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்கள நம்ம என்னவா ஆக்கி வச்சிருக்கோம். இது வந்து இந்த சினிமா கலாச்சாரத்தினுடைய அவுட்புட். இதை வந்து இப்ப நம்ம வந்து இங்க சினிமாவை மட்டும் வச்சுதான் பேசுறோம். மோடி வந்து பல மாநிலங்கள்ல ஒரு 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 பர்டிகுலர் சோசியல் சைக்காலஜியை சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். எதுக்குன்னா மக்களை ஏமாத்துறதுக்கு. அவர்கிட்ட நீங்க வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இப்ப 3 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ், கிரிக்கெட், சினிமா, கிரிக்கெட்டு, அப்புறம் ரிலிஜன். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸையும் வச்சு அவங்க வந்து இதை ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி இந்த இதுக்கு அடுத்தது அது, அதுக்கு அடுத்தது இது, இதை இதுக்குள்ளேயே உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமால அவங்க ஒரு பேட்டர்னா எடுத்திருக்காங்க. என்ன, ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் யாரா இருப்பாங்க, ஒரு ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க. என்ன அநீதி நடந்தாலும் கடைசியில அவங்க வந்து அடிச்சு திம்சம் பண்ணி they will bring justice, நிலைநாட்டிடுவாங்க. அப்ப அந்த ஹீரோ வர்ஷிப் அப்படி. அப்ப நம்ம வந்து மோடிய அப்படி ஒரு ஹீரோ மாதிரி காமிக்கணும். எல்லா அநீதிகளையும் திம்சம் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன், நான் கண் கூட பார்த்தேன்னா 2014 அவர் வந்து மே மாசம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு வந்துடுறாரு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல 2 பொண்ணுங்க வந்து யூபியில வந்து சாக்கிய இந்த புத்தருடைய கம்யூனிகேஷன் அவங்க வந்து 2 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொண்டுறாங்க, தொங்க விட்டுறாங்க. அப்ப உடனடியா அதை வந்து அடுத்த நாள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை பார்க்க போனோம், நாளைக்கு சாயந்தரம் வருவாரு, நீங்க எல்லாம் இன்னைக்கே போங்கன்னு சொல்லி எங்களை ஒரு டீம் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போயிட்டேன். போய் நைட்டு அந்த வில்லேஜ்லயே தங்கியிருந்தேன். அப்ப அந்த பொண்ணுங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களுடைய கம்யூனிட்டியில இருக்கிற பசங்களோட தான் நான் நைட்டு தங்கியிருந்தேன். அப்ப அவங்கள்ட்ட பேசினப்ப அவங்களுக்கு வந்து இதுக்கு பதில் என்ன, இது போலீஸ் என்ன பண்ணும் இதெல்லாம் தெரியல. காரணம் என்னன்னா, ரேப் பண்ணவங்க யாதவ், போலீஸ் லோக்கல் போலீஸும் யாதவ், புரியுதா? ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் வந்து புதுசா மோடி வந்துட்டாரு, அவரு வந்து எல்லாத்தையும் இவங்களெல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கை ரைட்டா தப்பான்றது வேற, பட் அதுதான் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இந்த கான்செப்ட் அவங்க எங்க இருந்து எடுக்கிறாங்க, சினிமால இருந்து அந்த ரோல் பிளேயை வந்து எடுத்து அதை வந்து அப்படியே மெருகேத்தி அவரை வந்து ஒரு 56 இன்ச் அவர் நடக்கிறது, இது
ராமாயணம் படம் எடுக்கிற மாதிரி இவரை ஒரு மாபெரும் சூப்பர் ஹீரோ ஆகிட்டாங்க. மோர் தேன் லைஃப் ஒரு பெரிய இது உருவாக்கிறாங்க. ரெண்டாவது கிரிக்கெட். ஒரு கூட்டம் கிரேசியா they spend any kind of amount and time for this game sitting from morning till நம்ம கிரிக்கெட் அவாய்ட் பண்ணி I want to go back to கரூர். கிரிக்கெட்டை விட்டுறலாம். இல்ல இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா எப்படி சைக்காலஜிக்கலா கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து பிஜேபி இதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணுது. இப்ப இங்க இப்ப ஸ்டாம்பீட் பெங்களூர்ல நடந்திருக்கு. கிரிக்கெட் கிரேஸ் தான் அது. இட்ஸ் கனெக்டட் டு கிரிக்கெட் கிரேஸ். அது ஒரு ஸ்டாம்பீட். இப்ப இங்க நடந்திருக்க ஸ்டாம்பீட் வந்து சினிமா பேஸ்ட். கும்பமேளால நடந்தது ரிலிஜன் பேஸ்ட். சோ இந்த மூணு எதெல்லாம் உருட்டுறாங்களோ அதுல ஸ்டாம்பீடும் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன்ஸ் வேணா டிஃபரெண்டா இருக்குல்ல. ஆனா வந்து கூட்டம் சேருது. இப்ப கூட்டம் வந்து தானா சேர்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஃபுல்லா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க தான் செய்யும். அதுக்குதான் இப்ப நான் உங்களுக்கு கிரிக்கெட்டை சொல்றேன். இப்ப கிரிக்கெட்ல வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்குது, வருஷத்துக்கு ஒரு 2 சீசன் நடக்குது. அதே மாதிரி பிஜேபி என்ன பண்ணுது, வருஷத்துக்கு 4 எலெக்ஷன் நடத்தும். இந்த ஊர்ல அந்த ஊர்ல கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துற மாதிரி எலெக்ஷன் நடத்தி இதுல பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாரும் வருஷம் பூரா வந்து இந்த சோ தே ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் ரியல் இஷ்யூஸ். So they keep you preoccupied with this year-long political programs. Okay. இப்ப இந்த 2 என்டர்டெயின்மெண்ட் காலி ஆயிடுச்சுன்னா மந்திருக்குள்ள போயிடுவாங்க. ராம் மந்திர் கட்டுறது, திடீர்னு மோடி வந்து ரொம்ப சோபரா ஒரு பெரிய கோயிலுக்கு போய் அப்படியே பரிதாபமா அம்பலா நின்று திருப்பி கொஞ்சம் ஜோஷ் ஏறிடுச்சுன்னா திருப்பி இந்த சினிமா அமிதாப் பச்சன் ரோலுக்கு வந்துருவாரு. இப்படியே உருட்டிட்டு இருக்காங்க. சோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த ஹீரோ வர்ஷிப். அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா இந்த ஒரு தனி மனிதனை வந்து நம்ம பெரிய மாவீரன் மாதிரி சித்தரிச்சு காமிச்சு பாக்குறது வந்து ஜனநாயகத்துக்கு முற்றிலும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் பிரச்சனைன்னு அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா இந்தியாவில அதிகமா செலவச்சது அம்பேத்கர். அவரே தனி மனித அவரே வந்து தனி இத வந்து ஒரு மகாராஷ்டிரியன் போயிட்டு வந்து ரொம்ப அருமையா நாக்பூர்ல வருஷம் அம்பேத்கருக்கு ஜெயந்தி நடக்கிறப்ப மக்கள் வந்து தலைக்கு மேல அம்பேத்கர் சிலையை வச்சுட்டு நடந்து போறாங்க. அதை பார்த்து அந்த போட்டோவை பார்த்து தலைக்கு மேல இருக்கிற அம்பேத்கரை தலைக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு புரட்சிகரமா எழுதியிருந்தாரு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்மளுடைய ரிலிஜியஸ் வே ஆஃப் வர்ஷிப்பிங். காரணம் என்னன்னா நம்மளுக்கு வந்து நன்மை செய்யறவரை எல்லாத்தையுமே நம்ம சாமியா பார்த்து பழகிக்கிறோம். ஒரு பொண்ணு கால்சன் அந்த செஸ் வீராங்கனர் இருக்கார்ல, நார்வேஜியன் கிராண்ட் மாஸ்டர், அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட இருந்து கப்பு வாங்கிச்சு. அவரே ஷாக் ஆகிட்டு என்ன என் காலெல்லாம் விழுது, காலில் எதுக்கு விழுது இந்த பொண்ணுன்னு அவருக்கு புரியல. இந்த பொண்ணு ஏன் காலில் விழுதுன்னு. ஆனா நம்ம மனப்பான்மை எங்க போனாலும் யார் கால் எங்க இருக்குன்னு தேடுறோம். அது வந்து மத ரீதியா நம்மளை வந்து அப்படியே பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மிடிவல் கான்செப்ட்ஸ். இந்த மிடிவல் கான்செப்ட்ஸ்ல இருந்து இப்ப நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டுல இருக்கிறப்ப இதை அது மிடிவல் கான்செப்ட்ஸோட ஹேங் ஓவர். இதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு போறது, எவ்வளவு தூரத்துக்கு இது நிறுத்தணும்னு பார்க்கணும். இப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மார்க்சியம் நம்ம அந்த மூத்த இந்த கிளாஸ் எடுக்கிற ஒரு அந்த ஜீவான்னு நினைக்கிறேன் ஒரு தோழர், அவரே ஒரு 4 மணி நேரம் கிளாஸ்ல ஒரு தடவை நான் வீடியோல நம்ம மார்க்ஸை பத்தி தான் அதிகம் பேசுறோம், மார்க்சியத்தை பத்தி பேசல. நம்ம பெரியாரை பத்தி தான் அதிகமா பேசுவோம். பெரியார் அங்க வந்தாரு இங்க வந்தாரு அப்படின்னு பிடிச்சவங்க 4 விஷயத்த சொல்லுவோம். பிடிக்காதவங்க வந்து அவர் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணாரு, சொத்து எங்க பத்தி இப்படி இதுக்குள்ளேதான் பேசிட்டு இருப்போம். பெரியாரிசம்னா என்ன? வாட் இஸ் தி பேசிக் எசன்ஸ் ஆஃப் பெரியார்? வாட் இஸ் தி பேசிக் எசன்ஸ் ஆஃப் அம்பேத்கர்? வாட் ஆர் தி பேசிக் ஒரு சமுதாயத்தை சோசியாலஜிக்கலா எப்படி பார்க்கணும்ன்ற விதிமுறைகளை வந்து மார்க்ஸ் கொடுத்திருக்காரு. அதை வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க படிக்கிறாங்க, மத்தவங்க ஏன் படிக்கல? ஏன்னா அதெல்லாம் படிக்கணும்னே அவங்களுக்கு சொல்லித்தரப்படல. ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல இருக்கிற நல்ல விஷயத்த அவங்களுடைய அஜெண்டாக்காக எடுத்துக்குவாங்க. ஆர்எஸ்எஸ் பேசிக் இந்த செலிபிரேட் லைஃப் ஸ்டைல் எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க? கேத்தலிக் சர்ச்சில் இருந்து தான் அவங்க எடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம வந்து இந்த மார்க்சியம்குள்ள நம்ம போறதுக்கே முயற்சி பண்ணல. காரணம் என்னன்னா அதுவும் ஒரு சினிமா விதத்துல பாக்குறது தானே. பெரியார் ஒரு அடையாளம், அவங்கள வந்து அடையாளங்களாவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது அதனால
நான் ஏற்கனவே சொன்னது போல லிபரல் ஸ்டடீஸ், ஹியூமனிட்டிஸ், இதுதான் சோஷியல் கான்டெக்ஸ்ட். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல காரணங்களா இருக்கு. திஸ் இஸ் தி சோஷியல் கான்டெக்ஸ்ட் இன் விச் திஸ் இன்சிடென்ட் ஹஸ் ஹேப்பன். இது நடந்தது. இப்போ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இப்போ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த கூட்டம் கூடுது. கூட்டம் எப்படி கூடுது, இந்த சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் எல்லாம் ஒண்ணுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூடுற கூட்டம் டிஃப்ரெண்ட். எப்படி கூட்டுறாங்க? நம்ம வந்து இன்சென்டிவ் கொடுத்து கூட்டுறாங்க. டிரான்ஸ்போர்ட் வண்டி வச்சு அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து, ஆம்பளைகளுக்கு கோட்டரை கொடுத்து, பிரியாணி பொட்டணம் கொடுத்து, பெண்களுக்கு வந்து சாப்பாடோ இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸு, சொபிஸ்டிகேட்டடான ஆள்கள் அழகா பேக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்து வருவாங்க. இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க? டிரான்ஸ்போர்டேஷன்லாம் வருவாங்க. வந்து எவ்வளவு நேரம் இருப்பாங்க சொல்லுங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி கூட்டு வருவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓஹோ, பேமெண்ட் முடிஞ்சிருச்சுன்றதுனால அவங்க போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா பெய்டு கூட்டம் வந்து எப்படி இருக்கும்? நீ கூப்பிட்டா நான் வந்துட்டோம், கடமைக்காக வந்து நின்னுட்டு கிளம்புறேன். தலைவன் யாரு என்ன பேசுறாங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது. இந்த மாடல் எதுக்கு கிரியேட் ஆயிருக்குன்னா, நாங்க பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடத்தணும், தலைவர் பேசினாரு, தலைவர் பேசுனது அந்த உட்கார்ந்த கூட்டத்துக்கு கிடையாது, சோசியல் மீடியா மூலமா வெளியில போறதுக்கு தான். இது வந்து ஒரு சினிமால எப்படி செட் ப்ராப்பர்ட்டி செட், ஒரு செட்டை போட்டு ஒரு கிராமம்னா அதுல போய் லோக்கல்ல போய் ஒரு 50 பேரை கூட்டிட்டு வரணும், அந்த கூட்டமும் ஒரு செட் ப்ராப் தான். இப்படிதான் வந்து கூட்டங்கள் நடக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த மெத்தடாலஜில போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். யார் நிறைய கூட்டத்தை கூட்டு வந்தா, எவ்வளவு செலவழிச்சோம், இவ்வளவு கோடிகளை செலவழிச்சோம், இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஒரு 25,000 பேரை வச்சு ஒரு கூட்டம் போடணும்னா அதுக்கு ஒரு 1.5 கோடி 2 கோடி அப்படி இப்படின்னு பட்ஜெட் போடுறாங்க. இப்ப விஜய்க்கு வந்திருக்க கூட்டம் வந்து தானா சேர்ந்த ஃப்ரீ கூட்டம். அப்ப இந்த கூட்டம் வந்து 10 மணி நேரம் நிக்குது. இந்த சினிமாக்காரங்களுக்கும் சாமிக்கும் வர கூட்டம் வந்து அந்த சாமியை போய் கிட்டக்க போய் பார்த்து போற வரைக்கும் அந்த கூட்டம் நிக்கும். அது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனும் நிக்கணும். போலீஸ் 8 மணி நேரம் நிக்க முடியுமா, 10 மணி நேரம் நிக்க முடியுமான்னு கேட்க கூடாது, இல்லைன்னா கூட்டத்தை கலைச்சிடணும். சோ இந்த கிரௌடோடைய கேரக்டர் வந்து 2 கிரௌடோடைய கேரக்டரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க கும்பமேளாவுக்கு வர கிரௌடா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க கிரிக்கெட்டுக்காக இருக்கிற கிரௌடா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற கிரௌடா இருக்கட்டும், அவங்க வந்து இவங்களை பார்க்கணும், பக்கத்துல இருந்து நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட வராங்க. அது அடைகிற வரைக்கும் அவங்க போக போறது இல்ல. அப்ப நீங்க வந்து மத்த கட்சி நடத்துற கூட்டத்துக்கும் இந்த இவங்க இருக்கிற கூட்டத்துக்கும் அவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்க, இவங்க எல்லாம் ஒழுங்கா இல்ல. அவங்க வந்து ஏன் ஒழுங்கா இருக்காங்க? அவங்க எல்லாரும் 40 வயசுக்கு மேல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இதுல எல்லாம் இருக்கிற இந்த மாதிரி செட்டப்ல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வருவாங்க, முடிச்சு போயிடுவாங்க. இது வந்திருக்கிறது பூரா ஆர்கானிக்கான கூட்டம். இது 35 வயசுக்கு கீழே. அப்ப இந்த கூட்டத்தை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றது? நமக்கு பயிற்சியே இல்லையோ இது மாதிரி ஹேண்டில் பண்ணி? அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிமிடேஷன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, இந்த மாதிரி ஒரு மாப், ஓகே வாட் யூ கேன் கால் தம் மாப், இந்த மாதிரி ஒரு மாபை வந்து நம்ம எப்படி டீல் பண்ண போறோம்? ஓகே, இது வந்து அக்கேஷனலா நடந்திருக்கு. கிரிக்கெட் மேட்ச் வருஷத்துக்கு வருது. இப்ப விஜய் வந்து வாரம் இந்த கூட்டத்தை கூட்டின பிறகு we don't have the bandwidth to handle this crowd. அப்ப இந்த crowd psychology வந்து இண்டிவிஜுவல் சைக்காலஜி போய் இந்த crowd psychology டிஃபரெண்ட். அவன் 15 வயசு பையன் எப்படி இருப்பான்? அவன் கிடைச்ச மாதிரி ஏறுவான். நீ 10 மணி நேரம் ஒரு இடத்துல நிக்கணும்னா அவன் கொஞ்ச நேரம் அங்க ஹீரோவா இருக்கிறதுக்கு ஏதாவது அவன் குரூப்புக்குள்ள ஏதாவது செல்ஃபிஷா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா 10 பொம்பளை பிள்ளைங்க அங்க நிக்கும், அதை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவங்க இது எல்லாமே நடக்கதான் செய்யும். சோ இந்த கிரௌட் கேரக்டர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு யாருக்கும் காரணம் சொல்ல முடியாது. இந்த கிரௌடுக்கு இப்படிதான் இருக்கும் கேரக்டர் அப்படின்றத. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் இந்த குரூப்ல பார்த்தது, பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கு. குழந்தைகளோட பார்ட்டிசிபேஷன். அது காரணம் தாயை கூட்டிட்டு போயிரும்ல, எனக்கு கூட்டிட்டு போறியா இல்லையா அப்படின்னா நானும் கூட வரேன், தாய் வருது.
அப்ப இதுல உமன் சினிமா ஆர்டிஸ்ட் எம்ஜிஆருக்கா இருக்கட்டும், இந்த இது விமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு. அப்ப இந்த இதெல்லாம் வந்து புது டைனமிக்ஸ். இப்ப இருக்கிற விமன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விமனோட கண்டிப்பா they are more advanced women rights எல்லாமே அவங்களுக்கு கூட வந்து தெரிஞ்சிருக்கு. because most of the women who come for this are also employed, ஏதோ டெய்லி வேலை பார்க்குற ஆளா இருப்பாங்க. so they will have certain amount of say in the family also. so இதுதான் நீங்க பார்க்கணும். இப்ப இந்த இஷ்யூ வந்து இது நடந்து முடிஞ்ச உடனே இத வந்து நம்ம போலரைஸ் பண்ண பார்க்கறோம். எப்படி இந்த எப்படின்னா இப்ப இது வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, யார் பேசினாலும் இங்கிட்டோ அங்கிட்டோ இருக்கும் நிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இது வந்து பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த 2014க்கு பிறகு பிஜேபி கொண்டு வந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் either you are with us, otherwise you are against us. இதுக்கு நடுவுல நீ எங்கேயுமே நின்று இதை அனலைஸ் பண்றதோ டீகோட் பண்றதோ பண்ணக்கூடாது. பண்றவனை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா நோ ப்ராப்ளம், நீ எனக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நீ மூணாவது நரேட்டிவ் ஒன்றும் கொண்டு வந்துடக்கூடாது. இருந்தா ஒன்னு ரெண்டு தான் இருக்கணும், மூணாவது இருக்கக்கூடாது போல. இந்த இது வந்து இங்க மட்டும் இல்ல, அக்ராஸ் தி குளோப் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் எக்ஸ்ட்ரீம் போலரைசேஷன் வில் ஹைட் மெனி எஃபெக்ட்ஸ். ஆமா, மெனி அந்த பன்முகத்தன்மையே இல்லாம போயிடுது. அதனால நம்மகிட்ட பேசுறவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் விடுங்க சார், இது சரியா தப்பா, இது ரைட்டா தப்பா, இப்படியே பேசி பேசி நீங்க வந்து அந்த நேரத்துக்கு அதை வந்து மண்ணை போட்டு மூடிடலாம். பட் எவ்வளவு நாள் நீ வந்து அந்த 35 வயசு கிரௌட் இப்படிதான் இருக்கு அப்படின்றத நீ மறைச்சு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இப்ப பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து ரூலிங் கவர்மெண்ட், ரூலிங் பார்ட்டி வந்து டிஎம்கே. விஜய் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வாரமும் இந்த முதலமைச்சரை பத்தியும் துணை முதலமைச்சரை பத்தியும் டிஎம்கே பத்தியும் அங்கிள் அப்படி இப்படி எல்லாம் பேசி வெறியேத்துறாரு. அப்ப என்ன அது, இவன் வந்து ஒரு அளவே இல்லாம பேசிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கண்டிப்பா ரூலிங் கவர்மெண்ட் அலையன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டம் சேர்த்த பாக்குறோம், இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஈகோ ஹர்ட் ஆயிருக்கு இந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ். எங்க எல்லாத்துக்குமே சேர்த்துதான். நாங்க முக்கி அதாவது இதுல இருக்கக்கூடிய ஒரு நான் பார்த்தேன், இப்ப 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளரோ மாவட்ட தலைவரோ ஒரு எஸ்டிமேட் கொடுத்தா, இப்ப அது ஒரு காங்கிரஸா இருந்தா ஒரு 7,000 பேர் 8,000 பேர் வரலாம். திமுக இருந்தா ஒரு 9,000 பேர் வரலாம். அதிமுக இருந்தா 10,000 பேர்னு கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஆனா எங்கேயுமே 10,000க்கு மேல வராது. ஆனா விஜய்க்கு இப்ப 10,000 பேர் எஸ்டிமேட் கொடுத்தா அவங்க கணக்குப்படி 10,000 வந்துருது. கட்சிக்காரங்க அவங்க இப்ப இந்த தெருவுல நடக்குது, அவருக்கு இடம் கொடுத்துருக்கோம். இந்த தெருவை சுத்தி இருக்கிற 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து விஜய நம்ம வந்து காசு கொடுத்து எங்கேயோ போய் பாக்குறோம், இங்க பக்கத்துல ஃப்ரீயா வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா சின்னஞ்சிருச்சுக்கும் எல்லாருமே வந்துடுறாங்க. இது தவிர இதை சுத்தி இருக்கிற நிறைய ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க, எல்லாம் தர்ம தரிசனம் வந்துட்டாங்க. இப்ப அதெல்லாம் வந்து நாட் அக்கௌண்டட் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌட். ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல செகண்ட் மீட்டிங்ல இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் வந்து அதனால 10,000ன்றது 30,000 வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது. இப்ப இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, யார் எஸ்டிமேட் பண்றது, யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ஒரு பெரிய क्वेश्चन. நமக்கு இதுக்கு பயிற்சியே இல்லைன்றது ஒரு பிரச்சனையா? ஆமா, நீங்க இப்ப வந்து ஒரு டேம்ல தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப தண்ணி ஏறுதுன்றத வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளு தானே அதை எதை வச்சு அதை அனலைஸ் பண்ணி 80% வந்துருச்சு, 90% டேம் நிரப்பிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் அந்த அத்தாரிட்டி அந்த வாட்டர் முன்கூட்டியே அவங்களுக்கு அது தெரியும்ன்றதுனால ஒரு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும். தண்ணியை திறந்து விடணும். தண்ணியை திறந்து விட்டா சுத்து வட்டார வர கிராமங்கள்ல என்ன நடக்கும், அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன அலாம் பண்ணணும், இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப இதே மாதிரி தண்ணி ஏறுற மாதிரி தான் நீங்க கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு சதுரடிக்குள்ள 4 பேர் நிக்கலாம் அப்படின்னா இப்ப 7 பேர் நிக்கிறான், இப்ப 8 பேர் நிக்கிறான், 10 பேர் நிக்கிறான். அப்ப அது நம்ம இன்னைக்கு நிறைய ட்ரோன் ஃபெசிலிட்டி என்னமா ஃபெசிலிட்டி இருக்கு. இதெல்லாம் வச்சு இதை வந்து நான் வந்து ஒரு கட்சியவோ இல்லாட்டி இன்னொரு கட்சியவோ நம்ம குற்றப்படுத்தி பேசுறதுக்காக இல்ல. நாளைக்கு இதை இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் தடுப்பதற்கு
இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான். இப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரணும், இது எப்படி பண்றதுன்றது. இதுக்கு வந்து இது 40 பேர் இறந்துட்டாங்க, ரைட், அதுக்கு வந்து யாரு குற்றவாளின்றத கோர்ட்டு முடிவு பண்ணணும், இல்லைன்னா அந்த கமிஷன் இந்த மேடம் ஜட்ஜ் ஒருத்தவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் திஸ் எபிசோட், வாட் ஆர் தி கரெக்டிவ் கோர்ஸ் கரெக்ஷன் தட் we are going to do? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இது யார் பண்ண போறா? எலெக்ஷன் வர வரைக்கும் எத்தனை கூட்டங்கள் நடக்கும், எத்தனை மக்கள் வருவாங்க, அப்போ இதெல்லாம் யார் பண்ண போறாங்க? இதெல்லாம் யார் பண்ணணும்? யார் பண்ணணும்ன்றத கடைசியில வரேன். ஏன்னா அதை வந்து நீங்க உடனே ஒரு சிவில் சொசைட்டினா என்ன அதையும் சொல்லிடுங்க. சிவில் சொசைட்டினா இப்ப இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறது. சிவில் சொசைட்டினா எப்படி? இந்த என்ஜிஓஸ், இந்த உங்களை மாதிரி வெல்விஷர்ஸ், சொசைட்டி பத்தி இவங்க தான் சிவில். ஆக்சுவலா சிவில் சொசைட்டி யாரு? எனிபடி ஹூ திங்ஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஃபார் தி சொசைட்டி. இப்ப சிவில் சொசைட்டின்னு ஒண்ணு இயங்க விடுறாங்களா சார்? இருக்கு, சொன்னதுக்கே எவ்வளவு. இப்ப சிவில் இங்க பாருங்க, இப்ப சிவில் சொசைட்டி எங்க வர்றாங்கன்னா, civil society is much bigger than political parties. Even political parties should be part of civil society. But இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா civil society is versus political party மாதிரி இல்லனா aiding this political party அப்படின்ற மாதிரி கொண்டு ஒரு கான்செப்ட் வந்தனால தான் இப்ப நீங்க civil society-னா யாருன்னு கேக்குறீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வந்து அதனால இதுல கட்சி தலைவர்களும் அதுல பங்கு பெறணும், அரசு ஊழியர்களும் அதுல இருக்கணும். நீ உங்களை மாதிரி என்ஜிஓ இல்லைன்னா இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்ததான் சிவில் சொசைட்டி. அப்ப இதுல பார்த்தா ஸ்கூல் டீச்சர்ஸ், whoever is dealing with younger crowd, college professors, இவங்க எல்லாத்தையும் நம்ம உள்ள கொண்டு வரணும். ஸோ இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் தி ரூலிங் கவர்மெண்ட் அண்ட் தி எமர்ஜிங் பார்ட்டி அண்ட் டிவிகே இருக்கு. அதை பேஸ் பண்ணி பல கான்ஸ்பிரசி தியரி அது இதுன்னு ஓடுது. அதை வந்து தட் இஸ் அப் டு தி கோர்ட் அண்ட் தி அதை பார்த்துப்பாங்க. இப்ப இதுல நீங்க இன்னும் இந்த 3 நாள்ல இந்த பிராண்டிங் பண்ணாங்க பாத்தீங்களா, அணில் குஞ்சுகள், தற்குறிகள், அப்படி அப்புறமேட்டு வந்து இங்கேயோ ஒரு பீகார் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, மனிதர்கள் தானே, வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம அவனே மணிப்பூர்ல நடக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்க பிரேயர் பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க, நடக்கிறதுக்கு பாலஸ்தீன்ல நடக்கிறதுக்குலாம் இங்க பிரேயர் பண்ணா. அப்ப நம்ம கரூர்ல இருக்கிற அவன் தற்குறியாவே இருக்கட்டும், நீ அவன் படிக்கல உண்மைதான். நீங்க வந்து திராவிட சிந்தனை குஞ்சுகள்னா அவன் திராவிட தற்குறி குஞ்சுகள், பட் எல்லாமே நம்ம குஞ்சுகள் தானே. அது சரி. இத வந்து இந்த ஓனர்ஷிப்பை நம்ம எடுத்துதான் ஆகணும். இது மத்தவங்க எடுக்கிறாங்களோ. இப்ப பொதுவா இப்ப என்ன பேசுறாங்கன்னா, நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, நீ இந்த விஜய் மன்னிப்பு கேட்பாரா மாட்டாரா, அவர் பொறுப்பா இல்லையா, ஒத்துக்கிறாரா இல்லையான்றதான் கேக்குறாங்க. அது வந்து யாரு கேட்பானா, அந்த விஜய்ன்ற ஒரு கேரக்டரை க்ளோஸ் பண்ணணும்னு ஒரே அஜெண்டால இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பேசுவாங்க. நம்மளுக்கு அஜெண்டா வந்து விஜய் இருக்கிறாரா, முளைக்கிறாரா, தலைக்கிறாரா, படுக்கிறாரா, தூங்குறாருன்றது நமக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அது சரி. இந்த இன்சிடென்ட் நடக்காத வரைக்கும் நானும் இவருக்கு எவ்வளவு கூட்டம் வருது என்ன வருதுன்னு எவருமே கண்டுக்கல. அது சரி. இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு பிறகுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம இந்த அணில் குஞ்சுகளை பத்தி நம்ம கண்டுக்க போறது இல்லை. உங்களை மாதிரி வேணா ஒரு சைக்காலஜிஸ்ட் வேணா டே டு டே அதுல நீங்க இண்டிவிஜுவல்ஸா தான் நீங்க அவங்கள பாக்குறீங்க. ஒரு மாபா ஒரு கிரௌடா வந்து நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. சோ இதுல இன்னொரு பெரிய இந்த டிஸ்கஷன்ல நான் பாக்குறது என்னன்னா, தி ஐடியா ஆஃப் கவர்மெண்ட். அந்த ஐடியா ஆஃப் கவர்மெண்ட்ன்றது ஒரு கவர்மெண்ட் இஸ் பிகர் தேன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கவர்மெண்ட் இஸ் பிகர் தேன் இண்டிவிஜுவல்ஸ். அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹவுனா இப்ப வந்து இந்த மிடிவலிசத்துல இருந்து மாடர்ன் வேர்ல்டு எமர்ஜ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட நான் வரலாற்று ரீதியை சொல்றேன். 1648ல வெஸ்ட்ஃபாலியன் ட்ரீட்டின்னு ஒன்று உருவாச்சு. அது வரைக்கும் வந்து இப்போ குறுநில மன்னர்கள் அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் நாடுன்ற ஒரு நேஷன் ஸ்டேட்ன்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. இது அப்பதான் பார்டர் உருவாகுது. இப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அங்கிட்ட இங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம். பார்டர்னு ஒண்ணு ஊரான பிறகு அதுக்குன்னு ஒரு அரசு, அப்புறம் அது அப்ப மொனார்கி தான் இருந்துச்சு. ஆனா பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பிறகு மக்கள் ஆட்சி ஆரம்பிச்சு. இப்ப மக்கள் ஆட்சியில வந்து பாராளுமன்றம், ஜனநாயகம், ரிப்பப்ளிக், சாவரனிட்டி இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட்ஸ். புரியுதா? அப்ப இது மேல நம்மளுக்கு அடிப்படையில ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷன் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்துச்சுனாதான்
நம்ம இந்த டெமோக்ராட்டிக் பேட்டர்னா நம்ம ஒத்துக்குவோம். இதுல சில பேருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதுல வந்து பெரும் பணக்காரர்கள் முதலீட்டாளர்கள் மட்டுமே இதுல இருக்காங்கன்னு சொல்லிதான் மாவோயிஸ்ட் குரூப்ல இந்த கான்ஸ்டியூஷனை எதிர்க்கும். இப்ப அதனால இந்த ஒரு கவர்மெண்ட், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், ஒரு ரிப்பப்ளிக் அப்படின்னா சில ஐடியாஸ்ல வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷன், பார்லிமெண்ட், இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கும், நம்மளுடைய குடியுரிமையை வந்து பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்கும். இப்ப பிஜேபி வந்த பிறகு they have started diluting most of this institution by corrupting it with their RSS oriented people. அதுல ஒண்ணுதான் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல என்னென்ன நடக்குன்னு பேசுறாரு. இப்ப இது மாதிரி 4 கேஸ் எடுத்து பேசினா மக்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் மேல என்ன நம்பிக்கை இருக்கும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ என்னைக்கோ ஒரு நாள் இந்த ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நேபாள் நடந்த மாதிரி ஆயிரும். அதனால இங்க வந்து நம்ம இப்போ அங்க இந்த லேடிஸ கேக்குறாங்க, ஏமா லேடிஸ் எல்லாம் ஏமா போனீங்க, குழந்தை ஏமா கூட்டிட்டு போனீங்கன்னு கேக்குறாங்க. அந்த லேடி சொல்றாங்க, பக்கத்து தெருவுல விஜய் வந்திருக்காருன்னா நீங்க போக மாட்டீங்களா? எனக்கு எங்க வீட்டு வாசலுங்க இது, எங்க வீட்டு வாசலுக்கு விஜய் வந்திருக்கும் போது நான் பார்க்காம எப்படி இருப்பேன்? அப்ப நான் யாரை நம்பி போனேன்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க யாரை சார் நம்பி போனாங்க? எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி ஒரு அந்த அம்மாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நம்ம ஒரு தனி நபர்கிட்ட போய் நியாயம் கேட்க முடியாது. நம்ம வந்து அரசுகிட்ட தான் முறையிட முடியும். முடியாத பட்சம் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அப்ப யார் இங்க வந்து நமக்கு ஃபைனல் பாயிண்ட் யாரு? அரசு தான். இங்க வந்து நம்ம அரசை வந்து இது திமுக அரசு, அது வந்து அதிமுக அரசு, இது பிஜேபி அரசு அப்படி நம்ம பார்த்து நம்ம பழகிட்டோம். பட் அரசுன்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் should be above political parties. அரசுனா யாரு? திருப்பி தி மினிஸ்டர்ஸ் along with their IAS and IPS bureaucrats. These guys should stay beyond political dynamics. If they also become part of the political dynamics, அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். சரி, அப்ப இந்த ஃபவுண்டேஷனே ஆட ஆரம்பிச்சிடும். இப்ப நேபாள் மாதிரி ஸ்ரீலங்கால ராஜபக்சேக்கு அகேன்ஸ்டா வந்தது, இது எல்லாமே ஃபைனலா நம்பிக்கை போய் தானே அடிச்சு தூக்கி எறிஞ்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. அப்ப நம்ம வந்து எதுவா இருந்தாலும் ஃபைனலி கவர்மெண்ட்டை நம்ம நம்பிதான் நீங்களும் நானும் இப்ப ஃப்ரீயா. அதாவது இப்ப ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல வந்து வளர்ந்த நாடுகள்ல 100 பேருக்கு ஒரு போலீஸா இருக்கலாம், இங்க வந்து 500 பேருக்கு 1000 பேருக்கு ஒரு போலீஸா இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த கூட்டம் ஒரு கட்டுக்குள்ள ஏன் இருக்கு? இந்த 10 போலீஸை பார்த்து ஏன் அப்படி இருக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. சைக்காலஜிக்கலா அது அரசு அதிகாரம். ஒருத்தனா இருந்தாலும் 100 பேரா இருந்தாலும் அது அரசு அதிகாரம். அத வந்து நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். மதிக்க கூடாதுன்னு இவன் எவன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 பேர் 10 பேர் அடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? ஈஸியா அடிச்சிடலாம். பட் அங்க அந்த ஐடியா உடஞ்சிருச்சுன்னா, அந்த ஐடியா போயிடுச்சு, கட்டுப்பாடு உடஞ்சிரும், அவ்வளவுதான் இந்த கவர்மெண்ட். அதனால இந்த 35 வயசுக்கு கீழே இருக்கிற அணில் குஞ்சுகள், தற்கொலைகள், இவங்களை வந்து நம்ம ஓன் பண்ணி இவங்களை நம்ம திருப்பி if we don't bring them back to the right track, நாளைக்கு நம்ம சமுதாயத்திலேயே இந்த மாதிரி பல குளறுபடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று ஒத்துக்கணும். நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேசாம இது வந்து இவர் ரைட்டா அவர் ரைட்டா, அதாவது இந்த இப்படிப்பட்ட ஒரு கிரேசியான ஒரு கூட்டம் இப்ப இந்த சொசைட்டி ஃபிராக்சர் ஆகி உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். யாருக்கு பெரிய ஐடி? ஃபர்ஸ்ட் வீக்கர் செக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் விமன். ஆமா, விமன் வந்து இன்னைக்கு தைரியமா வந்து தமிழ்நாட்டுல நைட்டு 12 மணிக்கு பஸ்ல, நேற்று பாக்குறேன் நான், ஃபிளைட் லேட் ஆயிடுச்சுன்னு 12 மணிக்கு வரேன், அந்த கவர்மெண்ட் பஸ்ல ஒரு பெண் வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு போறாங்க. என்ன தைரியத்துல போறாங்க? கவர்மெண்ட் பஸ்ல போறோம். கவர்மெண்ட் சாதாரண பஸ்ஸுக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்குமே வித்தியாசம் இருக்கு சைக்காலஜிக்கலா. அப்ப அந்த கவர்மெண்ட்ன்றதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம்? சோ அப்ப இதுல கவர்மெண்ட்டுக்கு மேல மரியாதை, கவர்மெண்ட்டுக்கு மேல நம்பிக்கை போயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடி விழுகிறது யாருக்கு? விமனுக்கு. விமன் cannot move. செகண்ட் தலித்ஸ், தேர்டு வந்து மைனாரிட்டி. இந்த வீக்கர் செக்ஷன் எல்லாமே அடி வைக்கும். அப்ப கவர்மெண்ட்டை கட்டி காப்பாத்துறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடமை இருக்கு. கவர்மெண்ட் நம்மளை பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்லி தானே பெண்கள் இன்னைக்கு வந்து விஜயை பாக்குறதுக்கு தைரியமா வராங்க சொல்றாங்க. இப்ப வந்து பிஜேபி ஒரு பேசிக் பாயிண்ட வந்து
பெண்கள் எதுக்கு இவ்வளவு வெளில வரணும், தலித் என்னத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு வெளியில வரணும், எமர்ஜ் ஆகணும், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்னத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு பேசணும், மைனாரிட்டிய மொத்தமா வெளியிலே விடாத அப்படின்றப்ப அவங்க they will tamper with all the government structures, democratic institutions. இவ்வளவு நாள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆச்சா கூச்சா காங்கிரஸ் பண்ணது பூரா இந்த 10 வருஷத்துல அவங்க வந்து ஒன்று பண்ட்லிட் ஒரு வேற ஒரு ராமர் சீதை அது இந்த மகாபாரத ராமாயணம் காமிச்சு திருப்பி அந்த மனுவின் அடிப்படையில அந்த கான்ஸ்டிடியூஷனை ரீஃப்ரேம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா புஷ் ஆல் தீஸ் பீப்புள் பேக் டு எங்களெல்லாம் திரும்ப பவர்ல சாக்கிடுவாங்க. அதுக்கு எங்களை இல்லை நம்மள எல்லாத்தையும் சேர்த்தான். அது அப்ப இதுதான் அப்ப ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு சமூக நீதியின் அடிப்படையில ஒரு லெகசியோட நம்ம வந்திருக்கிற மாநிலம். நான் என்ன நினைக்கிறேன், திஸ் இஸ் a big calling for wake up call for everybody that we have to find out what has happened. அப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியும். நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும் பேசுறது நியாயம் செய்ய முடியாது. எப்படி பொலிட்டிக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் தி என்டையர் சொசைட்டி தானே. அப்ப நீங்க எப்படி வெறும் பொலிட்டிக்ஸை மட்டும் வச்சு எல்லாத்தையும் திருகலான்னு பார்க்கலாம். அது சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அம்பேத்கருடைய ஒரிஜினல் கான்செப்ட் என்ன, நீ வந்து மார்க்ஸ் என்ன சொல்லுவாரு, எக்கனாமிக் வீல மட்டும் சேஞ்ச் பண்ணா சோசியல் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் மாறிடுவாரு. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீங்க காஸ்ட்னு ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால நீ சோசியல் ஆஸ்பெக்ட நீங்க திருகினாதான் மற்ற ரெண்டு எக்கனாமிக் மாடலே மாறும். அங்கதான் there is a little bit difference of the Marxian model there in Europe and அம்பேத்கர் மாடல் here. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த பேக் டு டிராவிடியன் மாடல் சார் என்ன மாறும்? அப்ப இப்ப அதுக்கு முன்னாடி டிராவிடியன் மாடல் என்னைக்குமே நம்ம டெய்லி மாறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப இதுல வந்து நம்ம ஐ திங்க் we have a acute need of educating or politicizing in the right direction. இப்ப அங்கதான் வந்து ஒரு 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 பெரிய கேப் இருக்கு, ஒரு ரோல் ரிவர்சல் நடந்துருச்சு. என்னன்னா இப்ப அதுக்கு முன்னாடி இந்த விஜய் ஆக்டர் விஜய் அவர் வந்து இதை சரியா ஹேண்டில் பண்ணாரா, நீங்க அந்த மாதிரி கேள்விகள் வேற இப்ப நிறைய இருக்கலாம். இப்ப நான் வந்து விஜய் எப்படி பாக்குறேன்னா, ஆக்டர் விஜய் நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அவரு வந்து சினிமால அவரு ஹீரோ ரைட். அவர்கிட்ட போய் ஒரு கதையை சொல்றாங்க, டைரக்டர் ஒரு கதை சொல்லி அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒன்னு கதை டைரக்டர்கிட்ட இருக்கு, ஒரு டைரக்டர் இருக்காரு, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காரு, அதுக்கு அடுத்தது ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காரு, ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு, இதை தவிர ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருக்காரு, இதை தவிர 4-5 அசிஸ்டன்ட் மைக்ரோ லெவல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இதை தவிர எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காரு. மதியானம் என்ன சாப்பாடு யாருக்கு வைக்கணும்ன்றது முதற்கொண்டு அவங்க எல்லாத்தையும் டீடைலிங்கோட பண்றாங்க. ஸோ அங்க வந்து ஆக்டர் விஜய் himself is being handled by many people. கரெக்ட். ஆமா. சோ அங்க வந்து அவரு அது ஒரு ஒரு டிஃபரெண்ட் வேர்ல்டு. இப்ப அங்க இருந்து பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு. பாலிடிக்ஸ் வந்தா who is handling him here? அந்த டீம் சரியா இல்ல இன்னும். நீங்க சொல்றது யாரு, புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், இவங்க இந்த மாதிரி 2-3 கேரக்டர் சொல்றாங்க. அவங்களும் they are also newcomers to politics, to the big level of game. அப்ப நீங்க வந்து இங்க வந்து சில விஷயங்களை அவரே ஹேண்டில் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தா அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதுதான் இங்க இருக்கு. இப்ப அதனால whether he is able to handle himself properly itself is a question. இப்ப மத்த தலைவர்களா எல்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ணிட்டாங்களா? கிடையாது. இப்ப மோடி இருக்கிறாருன்னா அவர் என்ன ட்ரெஸ் போடணும், அவர் என்ன பேசணும், அவர் எப்படி எல்லாத்துக்கும் அவரும் டீம் வச்சிருக்காரு. அவரும் நடிகர் தான். அவரு இப்ப ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு நடிகர், ஃபுல் டைம் நடிகராகவே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு சில ஆர்கானிக்கா லீடரா கீழ இருந்து வந்து வளர்ந்து வந்து அவங்களே இந்த பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண ஆட்கள் பாத்தீங்கன்னா கலைஞர். இது நீங்க சொல்ற பல டைமென்ஷன்ஸ் அவரே ஹேண்டில் பண்ணுவாரு. ஸ்கிரிப்டா அவரே எழுதுவாரு, மக்கள்கிட்ட வந்து ஆர்கனைசேஷனல் செட்டப்பையும் அவரே பண்ணுவாரு, இது எல்லா வேலைகளும் அவரே பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இந்த கூட்டத்தை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி வந்தவர் இன்னொருத்தர் ஒரு சின்ன லெவல்ல பார்த்தோம்னா திருமாவளவன். இவங்க எல்லாம் வந்து ஆர்கானிக்கா அந்த ஒரு அவங்களுடைய டார்கெட் குரூப்போட சேர்ந்து வளர்ந்து வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணி வந்தனால வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இவங்க சினிமால இருந்து திடீர்னு நீங்க வந்தா மேடம், சினிமால ஒரு 10 பவுன்சர் 20 பவுன்சரா அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அடிப்பாரு. இங்க ஒரு 10 பவுன்சர் இல்லாம வெளியிலேயே வர முடியாது. அது வந்து சில்வர் ஸ்கிரீன், இது வந்து நெஜ ஸ்கிரீன். ரியாலிட்டியில வந்து அவர் பவுன்சர் இல்லாம அவர் வர முடியாது. அவர் பாதுகாப்புக்கே அவர் உத்தரவாதம் கொடுக்க முடியலன்னா அவரை
வேடிக்கை பார்க்க வர கூட்டத்துக்கு எப்படி நீங்க என்ன அவரு கொடுக்க முடியும்? சரி, அவர்கிட்ட எதிர்பார்க்கறதே சரிப்பட்டு வராது. அது லாஜிக் இல்ல. கரெக்ட். அவருக்கே தெரியாது இவ்வளவு கூட்டம் வரும்னு. ரூலிங் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் தெரியாது, மற்ற பிளேயர்ஸுக்கும் தெரியாது, மீடியாவுக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. ஆல் ஆஃப் them caught in the blind. இவ்வளவு கூட்டம் வரும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. அப்ப இதுக்கு யாருமே பொறுப்பு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப யாருதான் பொறுப்பு? இது ஃபைனலா நீங்க பாருங்களேன், எண்ட் ஆஃப் தி டே டெத் கேஷுவாலிட்டின்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை போய் தான் அழுக முடியும். அவங்ககிட்ட தான் நம்ம போய் முறையிட முடியும், கேட்க முடியும். டெத்துன்னு வந்துருச்சுன்னா, ஒரு டெத்துன்னு இப்ப அடிச்சுக்கிட்டாங்க, குரூப் உள்ள பிரச்சனை வந்துருச்சு, அடிச்சுக்கிட்டாங்க, வச்சு வெட்டிக்கிட்டாங்க, முட்டிக்கிட்டாங்கன்னா அதை விட்டுறலாம். இது வந்து பாவம், ஒண்ணும் அறியாத குழந்தைங்க பக்கத்து தெருவுல இருந்து நீங்க சொன்ன கதை தான், வேடிக்கை பார்த்து அவங்க இதுக்குள்ள மாட்டி தவிச்சு இறந்து போயிட்டாங்கன்னா இதுக்கு நம்ம அரசு தவிர வேற யார்கிட்ட போய் முறையிட முடியும்? இதுல வந்து நான் குற்றம் பிளேம் பண்றதுக்காக சொல்லல, முறையிடுவதற்கு ஃபைனலா யாரு கடவுள்கிட்ட போக முடியாது இந்த விஷயத்துல. அப்ப முறையிடக்கூடிய ஒரு இதுதான். சோ இதுதான் ரியாலிட்டி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் திரையில அவர் வருவதும் அதை பார்த்து ஒரு கூட்டம் ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கிறது, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு திரை கழிஞ்சிருச்சு. இப்பதான் அவருக்கு வந்து ரியாலிட்டி அப்படியே பயங்கரமா அடிச்சிருக்கு. இப்ப அவர் இந்த ரியாலிட்டிய டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரா மாட்டல இல்லையான்றதே ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி அசம்பாவிதங்கள் பல தலைவர்களுக்கு நடந்திருக்கு. இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த தான் பாட்டி சின்னாபண்ணமானது, தான் தகப்பனை வந்து எல்லாமே இதெல்லாம் பெரிய ஷாக்ஸ் தான். இவருக்கு அந்த ஷாக் இருந்திருக்கா, இவர் அந்த ஷாக்கை விட்டு வெளியில வந்துட்டாரா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அவர் கூட இருக்கிறவங்க தான் அதெல்லாம் சொல்லணும். அதை வந்து அவருக்கு சரியா எக்ஸ்பிரஸ், ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுறாரு, அதனால இதுக்கெல்லாம் அவருக்கு ஸ்கிரிப்ட் அவருக்குள்ள இருக்கா, அவருக்கு சொல்ல தெரியுமா, சொல்ல தெரியலையா, இல்லைன்னா இதுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் அவர் பேசுவாரா, இதெல்லாம் வந்து இனிமேதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விகள். ஆனா ஒரு 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி இஃப் இட் ஹாஸ் டு பி சக்சஸ்ஃபுல் there are 4 important aspects. One is ideology, second is leadership, third is organization, fourth is the field work. நாலுமே அவங்களுக்கு இனிமே தான் பிக்கப் பண்ணோம். நாலும் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இருக்கும், இது வந்து வெவ்வேறு பார்ட்டிகளுக்கு வெவ்வேறு டிகிரிஸ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தாவேகாவை பொறுத்த மட்டும் நரேட்டிவ் ஓகே, ஆன்டி டிஎம்கே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. லீடர்ஷிப், இப்போ லீடர்ஷிப் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அவருக்கு இருக்கா, இல்ல. லீடர்ஷிப் இல்லைன்னா ஆர்கனைசேஷன், இப்ப கூட்டம் வருது ஆனா அதை ஆர்கனைஸ் பண்ணல, திரளுகிறார்கள், மக்கள் கூட்டம் திரளுகிறது, ஆனா அமைப்பாய் திரளல. இப்ப இந்த அமைப்பாய் திரள ஆரம்பிச்சதுனாதான் இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும். நீங்க வந்து ஒரு ஆட்சியை கைப்பிடிக்கிறது, அதை பிடிக்கிறது, எதை பிடிக்கிறதுன்றத முடிவு பண்ண முடியும். சோ இந்த ஸ்டெப் எல்லாம் அவர் எப்ப தாண்டுவாரு? இப்ப அவருக்கு வந்து ரியல் லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகுமா? அவர் வேற ஃபீல்ட்ல இருந்து இங்க வந்திருக்கிறாரு, அதனால வந்தவங்க லேர்னிங் டைம் கொடுக்கலாம். லேர்னிங் டைம் கொடுக்கலான்றது, கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு, அது கூட கிடையாது. அது வந்து மக்கள் தீர்மானிச்சிருவாங்க வச்சுக்கோங்களேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரும், அதை கடந்து எப்படி போறாங்களோ அவங்கதான் எமர்ஜ் ஆக முடியும். அதனால இவங்கெல்லாம் வந்து பெரிய கூட்டங்களை டைரக்டா ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லை. அதனால இந்த பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்து விஜய பாக்குறேன். அதனால அவர்கிட்ட போய் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம இப்ப எதிர்பார்த்து கேள்வி கேட்க கூடாது. அவர் இவ்வளவுதான். அப்புறம் நீங்க அவர்கிட்ட போய் கண்டதையும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் என்னுடைய பாயிண்ட். ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கன்சர்ன்ஸ், இப்ப இந்த பொலிட்டிக்கலா டிஎம்கே வெர்சஸ் அது இதுன்னு கொண்டு போறப்ப பிஜேபி இதுக்குள்ள இந்த குழம்புல குட்டைக்குள்ள என்ன மீன் பிடிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுக்கு இப்ப வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை போட்டு அதுக்கு வந்து சிபிஐ, இது மாதிரி பல விஷயங்கள் இங்க நடக்கும். இது வரைக்கும் அவர் பிஜேபி பக்கம் எந்த காலம் எடுத்து வைக்காம வச்ச மாதிரி தெரியலையே சார். அவர் வைக்கல, ஆனா அவங்க வந்து இவர் இது ஏரியாக்குள்ள காலை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணியை வந்து குழப்பணும்னா அது மூலமா ஏதாவது பேக்டோர் என்ட்ரியில ஏதாவது பண்ணலான்னு முயற்சி கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்களுடைய சித்தாந்தம் அவங்களுடைய கேம் பிளான் எல்லா இடத்துலயும் அவங்க இப்படிதான் பண்ணி வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு இது எனக்கு ஒரு தடவை பினராயி விஜயன் கேரளா சீஃப் மினிஸ்டர்கிட்ட போன எலெக்ஷனும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்ல பிஜேபி வந்து வளர்ந்துருக்கு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. வளர்ந்துருக்குன்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம மக்கள்கிட்ட நிறைய போய் எஜுகேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்னு டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நமக்கும் அது பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது அவர் அங்க வளரல அப்படிலாம் ஆர்கியூ பண்ணல. He was a much mature man. வளர்ந்துருக்குன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சீஃப் மினிஸ்டரா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்ப நம்மளுக்கு வேலை இருக்காங்க, நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. இப்ப இங்க யாரை எஜுகேட் பண்ண போறா, அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. திருப்பி அதுக்கும் சினிமாக்காரங்க தான் வந்து எஜுகேட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா இந்த எஸ்டாப்ளிஷ்ட் அரசியல் கட்சிகளை எஜுகேட் பண்ணுமா, இல்லைன்னா இந்த சிவில் சொசைட்டிஸ் இதுல என்ஜிஓஸ் எஜுகேட் பண்ணுமா, இல்லைன்னா ஸ்கூல் எஜுகேட் பண்ண போதா, யார் எஜுகேட் பண்ண போறா? இந்த கேள்விக்கு பதில் இல்ல. இந்த கேள்விக்கு பதில் இல்ல. அப்ப ஆனா இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற அரசியல் இந்த கடைசி 40 வருஷமா ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி, ஒரு திமுகன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கட்சி அந்த ஆன்டி டிஎம்கே, அது வந்து மோஸ்ட்லி இட் ஹஸ் பீன் ஒரு சினிமா கரிஸ்மா பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பார்ட்டியா தான் இருந்திருக்கு. அதனால அதுவும் கொள்கை ரீதியான கட்சியா இருக்கணும். அது வந்து பியூர்லி ஆன்டி டிஎம்கே. அது வந்து ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா இந்த அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து டிஎம்கே செட் பண்ணிடும். அதுல கூட கொஞ்சம் வந்து மட்டும் மாத்தி இவங்க அதிகாரத்துல இருந்துக்குவாங்க. பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் அப்படின்னா ஜெயலலிதா டிட் நாட் ட்ரை டு குவாஷ் தட். அதுலயே கூட கொண்டு வந்து 69% ஏதோ ஒண்ணு வந்து அவங்க செஞ்சுட்டு டாப் அப் பண்ணிடுறாங்க. இந்த அவங்க இப்ப பிஜேபி மாதிரி ஒரு வந்துச்சுன்னா இது மொத்தமா க்ளோஸ் பண்ணிடும். அந்த டிராவிடியன் தாட் ப்ராசஸை வந்து மொத்தமா க்ளோஸ் பண்ணிடும். இப்ப பிஜேபி உள்ள என்டர் பண்ணி பிஜேபி பண்ணோன்னு சமூக நீதி, சமத்துவம், சனாதன ஒழிப்பை பத்தி பேசுற கூட்டம் வந்து முருகனுக்கு மாநாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு. அதனால தட் வாஸ் a success for RSS. என்ன கண்ணோட்டத்துல பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணும், ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து ஆட்சியில இருக்கிறவனை பிடிச்சா போதும்னு யோசிக்கும். அப்ப ஆட்சியில இருக்கவங்க பிடிச்சிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து டிஎம்கே வந்து நீ மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள நீங்க கை வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிட்டாங்க. அது வந்து ஆர்எஸ்எஸ் வெற்றி தான், இந்துத்துவனுடைய வெற்றி தான். இப்படிதான் நான் அதை பாக்குறேன். அப்ப சோ நான் என்ன சொல்ல வரேன், இங்க வந்து டிஎம்கே வந்து அந்த ஐடியாலஜிக்கல் டிராவிடியன், அதாவது பேர் என்ன, பேக்வர்டு கிளாஸ் எம்பவர்மெண்ட் இல்லைன்னா சோசியல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சைடு நிக்கிறாங்க. அப்ப எதிர்த்து வரவங்க எப்பவுமே தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஒரு சினிமா கரிஸ்மேட்டிக், ஒரு இதுவும் கவர்ச்சி தான். இது இங்க நீங்க வந்து பெரியார காமிச்சு கவர்ச்சி காமிக்கிறீங்க, அங்க வந்து அவங்க வேற யாரையோ காமிச்சு கவர்ச்சி காமிக்கிறாங்க. இது கவர்ச்சி, இது பெரியார வந்து நம்ம கவர்ச்சியா காமிக்கலன்னா இன்னைக்கு அவங்கள உருட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன தற்கொலைகள் இங்க இவ்வளவு தூரத்துக்கு உருவாகி இருக்க மாட்டாங்களே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க வந்து நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் நம்ம கவர்ச்சியா பயன்படுத்தினாலதான் இந்த தற்கொலைகள் இவ்வளவு தூரத்துக்கு தாண்டவம் மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இங்க வந்து இப்ப பாயிண்ட் வந்து என்னன்னா, there is space for a charismatic leader from most probably from a cinema background only. இப்ப இங்க என்ன ஒரு ரோல் ரிவர்ஷன் நடந்துருச்சுன்னா, திமுக அல்லது ரூலிங் கவர்மெண்ட் இந்த சினிமான்ற எலிமெண்ட்டை வந்து அவங்களுடைய ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அதிகரிக்கிறப்பதான் டைலூட் ஆகுது. அவங்க பெஞ்ச் மார்க்ல இருந்து அவங்க குறையறாங்க. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இதனால இப்ப இவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிறைய இறக்குறதுனால இவங்களோட நிக்கிற மார்க்சிய லெப்டிஸ்ட் அப்படிதான் பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் அப்படிதான் பேசுறாங்க, காங்கிரஸும் விசிக எல்லாரும் சேர்ந்து அதுக்கு வந்து ஒத்து உத வேண்டியதா இருக்கு. இங்கதான் நான் வந்து இவங்களுடைய ரோல் வந்து ஹார்ட் கோர் இன்டெலெக்சுவல் ஸ்டஃப் பேசிதான் ஆகணும்.
இதுக்குள்ள நம்மளுக்கு முழுசா இடம் இல்லைன்றவங்க இங்க வந்து நிக்கதான். அந்த கூட்டம் தான் எப்பவுமே அதிகமா இருந்திருக்கு. டாக்டர்ஸோட பேஷன்ஸ் எண்ணிக்கை தான் சார் அதிகமா அதே மாதிரி தான். ஸோ இதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். பட் as long as the dialogue is between these two forces. பட் இதுக்கு நடுவுல இப்ப பிஜேபி பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்றது பண்ணுச்சுன்னா இவங்களோட இப்ப சினிமா ஓரியன்டா பெஞ்ச் மார்க் குறையுன்றீங்கல்ல, அது வந்து இந்துத்துவா பேஸ் பண்ணி ரொம்ப குறைஞ்சிடும். முருகன் மாநாடு நடத்தின மாதிரி இதை மாதிரி பல ஐட்டங்களை கொண்டு வந்து உள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே டிஎம்கே இஸ் ஆல்சோ a political party which has to. சோ இப்ப டிஎம்கேல ஹிந்துத்துவ கோட்பாடுகள் புகுந்தாலும் சரி, டிஎம்கே தானாவே தன்னோட கோட்பாடுகளோட வீரியத்தை குறைச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் லாஸ் நமக்கு தான். ஓகே, அதாவது நமக்கு தான்ன்றது இந்த பப்ளிக்கு இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கிற இந்த டெவிடியன் கான்செப்டுக்கு, அதுக்கு கூட மார்க்சியன் கான்செப்ட்ல ஒரு அருமையான ஒரு ரூல் இருக்கு, ஒரு பிரின்சிபல்ல ஒரு அருமையான, அதாவது ஈக்குவல்ஸ் ஆப்போசிட்ஸ் they attract each other, they fight between themselves. அது ஆனா கண்டிப்பா they will have to survive together. அது என்னன்னா இப்ப வந்து கேபிட்டலிசம் இருக்கணும்னா முதலாளியும் தேவை, தொழிலையும் தேவை. இதுல ரெண்டும் ஒண்ணு ஒருத்தர் இல்லைனாலும் அங்க கேபிட்டலிசம் அடிபட்டுரும். அதே மாதிரி இங்க டிரெவிடியன் கான்செப்ட் ஐடியாலஜி நிக்கணும்னா அதுக்கு டிஎம்கேயும் தேவை, ஏடிஎம்கேயும் தேவை. இல்லைன்னா ஏடிஎம்கே இன் சம் அதர் ஃபார்ம். இது ரெண்டும் இதுல ஒரு ஆள் போயிருச்சுனாலும் டிஎம்கே நிக்கும், டிரெவிடியன் தாட் க்ளோஸ் ஆயிரும். இப்ப அந்த ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணிட்டு தான் அங்க பிஜேபி இடத்த பிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. டிஎம்கே as a பார்ட்டி நிக்கும். ஆனா இந்த டிரெவிடியன் தாட், இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், பேக்வர்ட் கிளாஸ் எம்பவர்மெண்ட், இது எல்லாமே வந்து சமத்துவம், சமூக நீதி, இது அதெல்லாமே டைல்யூட் ஆயிரும். புரியுதா? இதுக்கு வந்து இப்ப விஜய் வந்து ஒரு பகடக்காயா மாட்டிடுவாரா, சிக்கிடுவாரா, அதுவா இதுவான்னு சொல்லி இப்ப இந்த இதெல்லாம் வந்து விஜய் ஒரு சொப்பன சுந்தரியாக ட்ரை பண்றாங்க. அது நீங்க தான் சொல்லணும். சரி, விஜய் என்ன சொல்றாருன்னு பாப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.